ஓங்கோல்லேருந்து ஓடி வந்த வந்தீர்களின் கூட்டம் நீங்கள். உங்களுக்கு தான் வந்தாரை வாழ வைக்கும் வளமையான தமிழகம்ங்கிறது உங்களுக்கு தான் பொருந்தும். நீங்கள் தான் வந்தீர்கள். நீங்கள் வந்து சுத்த தமிழர்கள் இல்லை. அங்கேருந்து ஓங்கோல்லேருந்து வந்ததுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்தது இந்த தமிழ்நாடு. உங்கள் ஈவேரா கன்னடத்தை சேர்ந்த ஒரு வந்தேரி, எல்லா வந்தேரிகளும் சேர்ந்துட்டு இவங்க மற்றவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. கேவலமான பேச்சு. இல்லை உங்கள் ஸ்டாலின் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போய் கோயில்களை கும்பிடுறாங்களே. கோயில்களிலிருந்து கொள்ளையடிக்கப்படும் பணத்தை சேகர் பாபு உங்களுக்கு பங்காக கொடுக்குறாரு. ஸ்டாலின் குடும்பத்துக்கும் அந்த பணத்தை உண்டியலில் போடுறீங்களா இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்களா? இவர்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு தேருமா? பிரசாந்த் கிஷோர் ஏமாத்துறதுக்காக 300 கோடி பறிக்கிறதுக்காக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உருப்படணும்னா பிரசாந்த் கிஷோரில் துரத்துங்க. இந்த லாட்ரி ஃப்ராடு ஆதவஞ்சனம் முதல்ல துரத்துங்க. அவருக்கு தான் உங்களுக்கு ஸ்லீப்பர் செல்லு. நீங்கள் என்னென்ன திட்டம் போடுறீங்கன்னு இன்றைக்கி என்ன சந்திரகிஷோர்கிட்ட பேசுனீங்க, பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசுனீங்கிறது இன்னாரும் ஸ்டாலினுக்கு சொல்லியிருப்பாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரசியல் செய்திகளை டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கணும். டெல்லியில் பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய சென்னையிலிருந்து வெற்றி பெற்ற தயாநிதிங்கிற எம்பி ஒரு கருத்தை பேசியிருக்கார். அது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. அதனால் அந்த கருத்தில் நம்முடைய கருத்து என்னன்னு சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கலாம். அதில் தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார். பார்லிமெண்ட்டில் பேசும்போது அங்கே பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ இவங்க பெரிய வேதாந்தம் பேசுகிற மாதிரி, இப்போ என்னமோ பெரிய இதை பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஒன்றும் இருக்காது. திட்டும்போது மட்டும் தமிழில் திட்டுவாங்க. டே போங்கடா அம்மா அப்படிம்பாங்க. ஏன்னா அது இங்கிலீஷில் சொன்னால் பின்னி எடுத்துருவான் வட இந்தியாக்காரன். அதை மட்டும் போங்கடா அப்படிம்பாங்க. அது மாதிரி அவர் இன்றைக்கி பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்கள பற்றி பேசியிருக்கார். அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்மலா சீதாராமன் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமே ஈவேராவான். Today, if Finance Minister Nirmala Sitharaman has achieved these heights, it's because of only one man. It's because of Periyar. Because of Periyar. Because the freedom movement to study came into Tamil Nadu. Otherwise, the finance minister wouldn't have come today because she was born in Periyar land and she should never, ever forgive it. இந்த ஈவேராவை வச்சுக்கிட்டு இந்த திராவிட மாடல் ஆளுகை என்ன கூத்து பண்ணிக்கிட்டு ஒன்றுக்கு மேல் லாயக்கு இல்லாத ஒரு ஆளை இல்லை எம வந்தாலும் சரி இவங்க தான் காரணம். யார் அவங்க படித்து முன்னேறினது, அவங்க குடும்பம் பணம் செலவு பண்ணது, அவங்க இரவும் பகலும் உட்காந்து படித்து அதில் இது பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க போய் போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை படிப்பு படித்தது, அதுக்கப்புறம் சிஏல எல்லாம் போய் அதிக மார்க் வாங்கி தங்களுடைய திறமையால் வேலைக்கு போனது, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை இந்த திராவிட மாடல் கூட்டம் சொல்லிடுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஈவேரா தாங்க. உனக்கு ஈவேரா காரணம், நீ இது பண்ணதுக்கு ஈவேரா காரணம்னு ஒத்துக்கலாம். நாங்கள்லாம் இது பண்ணதுக்கு ஈவேரா காரணமா? எத்தனை தடவை தான் சொல்கிறது? புத்தி இல்லையா இல்லை தெரிஞ்சும் புத்தி இல்லாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. இவங்க நிர்மலா சீதாராமன் இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கு ஈவேரா காரணமாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஈவேரா என்ன சொன்னார்? பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பானை அப்படின்னாரு. நிர்மலா சீதாராமன் ஒரு பிராமண பெண்ணு, அவங்கள தான் முதல்ல அடிக்க சொன்னார் அவங்க ஈவேரா. அப்போ நிர்மலா சீதாராமன் முன்னேறினதுக்கு ஈவேரா காரணம்னு எப்படி வெக்கமே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஈவேரா பற்றி எப்படி வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் சொந்த உழைப்பில் அவருடைய திறமையில் படித்து முன்னேறினார். அதுக்கு காரணம் இவங்களாம், ஈவேராவான். கேட்குறவெல்லாம் என்ன கேனப்பையில இல்லை? கேட்குறவனுக்கெல்லாம் அறிவு இல்லையா? இல்லை உங்களுக்கு அறிவு இல்லையா? அந்த அம்மாவை போயிட்டு அந்த அம்மா பாவம் வாயை திறக்கலாம். அதுக்கடுத்தது இன்னொன்று, நிர்மலா சீதாராமன் அந்த மொதல் வீடியோ கேட்டீங்கல்ல, இப்போ அடுத்த வீடியோ பாருங்கள். நிர்மலா சீதாராமனை அவர் சொல்கிறார் என்னென்னா, இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகமா. There were some statements made by our honorable finance minister. We always say in Tamil, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு.
We always are very nice to everyone. Sir, we are never against Hindi. We are only against Hindi imposition. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அவங்க வந்தேரியான், நிர்மலா சீதாராமன் வந்தேரியான், அவர்கள் ஆரியர்களாம், இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கான் தமிழ்நாடை. இவங்க வந்தால் இவங்க தான் என்னமோ வழி இது கொடுத்த மாதிரி. 1ஆம் நம்பர் வந்தேரிகளே நீங்கள். நிர்மலா சீதாராமன் சுத்த தமிழச்சி, பிராமண தமிழச்சி. இந்த நாட்டில் பிறந்த ஒரு இவங்க பெண் தமிழச்சி, சுத்தமான தமிழச்சி. நீங்கள் வந்தேரிகள். அவங்களுக்கு இவங்க வந்தாரை வாழ வைக்கும்னு என்னமோ இவங்க இடம் கொடுத்தவங்க. தமிழ்நாடு இவனுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சா? அவங்க ஈவேராவுக்கும் கரெக்டானு யார் வந்தாலும் வந்தாரை வாழ வைக்குமா? ஓங்கோல்லேருந்து ஓடி வந்த வந்தேரிகளின் கூட்டம் நீங்கள். உங்களுக்கு தான் வந்தாரை வாழ வைக்கும் வளமையான தமிழகம்ங்கிறது உங்களுக்கு தான் பொருந்தும். நீங்கள் தான் வந்தேரிகள். நீங்கள் சுத்த தமிழர்கள் இல்லை. அங்கேருந்து ஓங்கோல்லேருந்து வந்ததுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்தது இந்த தமிழ்நாடு. உங்கள் ஈவேரா கன்னடத்தை சேர்ந்த ஒரு வந்தேரி. எல்லா வந்தேரிகளும் சேர்ந்துட்டு இவங்க மற்றவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. கேவலமான பேச்சு. அவங்கள கிண்டல் அடிக்கிறதுக்காக பேசியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மீது ஜிஎஸ்டியில் எங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு அவங்க மேலே. ஆனால் உண்மையான தமிழச்சி அவங்க. சொந்த திறமையில் படித்து வந்தவங்க. உங்களை மாதிரி இல்லை. எல்லா இதுலேயும் ஊழல் பண்ணி ஏர்செல்லில் என்ன கதை நடந்ததுங்கிறது பெரிய கதை. பிஎஸ்என்எல் இதில் வந்துக்கிட்டு நீங்கள்லாம் குற்றவாளி, கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா தூய்மையான இதுக்கு சொந்தக்காரவங்க. நிதியமைச்சராக இருந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு அவங்க போய் காய்கறி அவங்க போய் வாங்குகிறாங்க. எலெக்ஷனில் நிற்க சொன்னால் எனக்கு செலவு செய்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் உங்களையும் போய் ஒப்பீடு செய்யலாமா? அவங்களே நீங்கள் வாழ வச்சிங்கன்னு சொல்லலாமா? மந்திரிகளான நீங்களே உங்கள் ஈவேராவை போயிட்டு ஈவேராவில் பரிசோதனை வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்களே எப்படி? அதனால் அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, டாலருடைய இந்தியாவுடைய பண மதிப்பு ரொம்ப கீழே போயிடுச்சான். என்ன பத்திரிக்கை படிக்கிறீங்களா? இல்லை அதுவும் இல்லையா? இந்தியா பண மதிப்பு இங்கே டாலருடைய பண மதிப்பு தான் மேலே போயிடுச்சு. ட்ரம்ப் வந்த உடனே எல்லா நாடுகளிலும் கரன்சியும் கீழே வந்துடுச்சு ட்ரம்ப்பால். ட்ரம்ப் வந்த உடனே அந்த டாலருடைய மதிப்பு மேலே போச்சு. உடனே இந்தியாவின் பண மதிப்பு கீழே போயிடுச்சான். மாற்றி சொல்லுங்கள். டாலர் மதிப்பு கூட்டினதுனால எல்லா நாட்டு கரன்சியும் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுங்கள். ஊரை ஏமாத்துறீங்களா? அதுக்கடுத்தது இங்கே நம்ம இந்தியாவில் விலைவாசி வந்துருச்சான். தமிழ்நாட்டில் தான் உயர்ந்துச்சு. போய் கேட்டு பாருங்கள். காரி துப்புறான் தமிழ்நாட்டு மக்கள்லாம். விலைவாசிக்கு உயர்ந்து வச்சுக்கிட்டு இவங்க அங்கே விலைவாசி உயர்ந்துருச்சான். இது வேலை வாய்ப்புக்கு இல்லாமல் போச்சான். இங்கே வேலை வாய்ப்பு கிழிச்சிக்கிட்டு நிற்குதோ. எல்லாத்தையும் வட இந்தியாவிலேருந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிறவங்க வேலை செய்ய முடியாமல் டாஸ்மாக்கு அவங்கள அடிமையாக்கி வச்சுருக்கீங்க. இந்த கூத்து நடந்துக்கிட்டு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சான். எல்லாத்துக்கும் மேலே இந்திய பொருளாதாரம் சரிஞ்சு போச்சான். 9 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுட்டு தமிழ்நாடு பொருளாதாரத்தை சரியை வச்சுட்டு இவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க. அதனால் தயாநிதி மாறனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறது. வந்தேரிகளான நீங்கள் உண்மை தமிழர்களை பார்த்து வந்தேரின்னு சொன்னதா? உங்களை உள்ளே விட்டாங்களே. ஓங்கோலில் இருந்து வந்த கூட்டத்தை எப்படி உள்ளே விட்டாங்க? இங்கே விடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பேச முடியுமா? அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். நீங்கள் வந்தேரி கூட்டம், நாங்கள் இம்மண்ணின் மைந்தர்கள். நிர்மலா சீதாராமன் உட்பட மண்ணின் மைந்தர்களை பேசுவதற்கு இந்த வந்தேரி கூட்டத்துக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து அதே பார்லிமெண்ட்டில் தமிழச்சி தங்கபாண்டியம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? பிஜேபி தாக்கணும்னு நினச்சிட்டு மிதவாத அரசியலை தவிர்த்து விட்டு மதவாத அரசியலுக்கு உருவாக்குங்கள்னு மதவாத அரசியலை உருவாக்குங்கிறேன் பார்லிமெண்ட்டில். இந்த வீடியோவை பாருங்கள். பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். அது இந்த வீடியோவில் என்னென்னா, உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷை பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டில் போய் தமிழில் மேடையில் பேசுகிற மாதிரி அதையாச்சும் உருப்படியாக பேச வேணாம். கேட்டால் நாங்கள் 5 பெண்கள் இருக்கோம், கனிமொழியும் சேர்ந்துக்குவாங்க. இவங்க அந்த ஜோதிமணி எல்லாம் பட்டிமன்றம் பேச்சாளர்கள் எல்லாம் அப்படின்னு நினப்பு. அப்புறம் இங்கே வெஸ்ட் பெங்காலில் இவங்க டிஎம்சி கட்சி, நம்ம மம்தா பானர்ஜி கட்சி, அவங்களில் ஒரு 2 எம்பி. நாங்கள்லாம் 5 பெண்கள் ஆட்டி வைக்கிறோம். நீங்கள் ஆட்டில் வச்சோன்னது தானே. மதவாத அரசியலை ஊக்குவியுங்கள்னு உங்கள் திமுக எம்பியை பெருசாக பேசுகிறாங்க. ராசா முடிக்கிறாரு. பின்னாடி இருந்த வெங்கடேசன் சொல்லி கம்யூனிஸ்ட்டு
அவர் முடிக்கிறாரு. இந்த லட்சணத்தில் பேசிக்கிட்டு இதை எல்லா இதுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கான். காரி துப்புறான் எல்லாம். ரெண்டா திமுகவில் வந்து மதவாத அரசியலை ஊக்குவிங்கள்ங்கிறாங்க. உங்கள் லட்சணம் இந்த லெவலில் இருக்குது. திமுக லட்சணம். ஸ்டாலின் பெருசாக சொல்கிறார், எங்கள் 23 எம்பிகள் அங்கே போய் பெரிய கிளின்னு கிழிக்கிறாங்கங்கிறாங்க. இதுதான் இவர்கள் கிழிக்கும் கிளி அப்படிங்கிறத அடுத்து பார்லிமெண்ட், இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது மோடி டெல்லியில் பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நல்லா கேட்டுக்காங்க. ஆம் ஆத்மி இங்கே தோற்று போச்சு. அவங்களுக்கு 100 கோடி ரூபா மதுபான கொள்கை இதில் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு யார் மேலே? ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சராக இருந்த தோல்வி அடைஞ்சார்ல அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் 100 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னு இதில் ஈடியில் கேச போட்டாங்க, அமலாக்க பிரிவில். அதனால் தோற்று போயிட்டார். மோடி என்ன சொல்கிறாரு? அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை மீட்டு மக்களிடமே கொடுப்போங்கிறார். நல்ல விஷயம். ஆனால் உங்கள் ரூல் வந்து வெறும் டெல்லிக்கு தானா? மோடிக்கு கேட்குறேன், பிரதமரே, உங்கள் ரூல் வந்து டெல்லிக்கு மட்டும்தானா? மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்களை அந்த பணத்தை திருப்பி மக்களுக்கே கொடுப்போம்னு சொன்னீங்களே, இந்த இது வந்து தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? மிஸ்டர் மோடி உங்களை தான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? அங்கே மட்டும் வச்சுக்குவீங்க டெல்லியில் வெறும் 100 கோடி. இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்னு எலன் மாஸ்க்கு இணையாக வானம்னு சொல்லி 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து முதலீடு செஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க திமுகக்காரன். 100 கோடிக்கு இந்த கற்றுறீங்க, 100 கோடியை மீட்டு கொடுப்போங்கிறீங்களே. இந்த 1 லட்சம் கோடி எப்படி வந்தது, எங்கே இருந்து வந்ததுன்னு உங்கள் ஈடி, உங்கள் அமலாக்க பிரிவை வச்சு கேள்வி கேட்டீங்களா? உங்கள் இன்கம் டேக்ஸை வச்சு கேட்டீங்களா? சவரீசனை அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் 100 கோடியை திருப்பி கொடுப்பீங்க. யார்கிட்ட காதில் பூ சுற்றுறீங்க? 2 வருடத்தில் 30,000 கோடி உதயநிதியும் சபரீசனும் சம்பாதிச்சிட்டாங்கங்கிறது ஒரு மந்திரியே சொன்னார். எங்கே போச்சு உங்களுடைய அமலாக்கத்துறை? அந்த 100 கோடியை மீட்கிறாளுன்னு 30,000 கோடியை மீட்டு கொடுங்க. மிஸ்டர் மோடி உங்களுக்கு தான் கேட்குறேன். டெல்லி அரசியல் மட்டும் பண்ணுவீங்களோ? தமிழ்நாட்டு அரசியலை கண்டுக்க மாட்டீங்களோ? உங்கள் அண்ணாமலை ஃபைல் 1 ஃபைல் 2 டிஎம்கேன்னு 2 விட்டார். எல்லாம் அமலாக்கத்துறை கொடுத்த இது டீட்டெயிலு. அதில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டெடுன்னு துபாயில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உதயநிதி இயக்குனராக இருந்திருக்காரு. அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு திருச்சி அன்பில் மகேஷ் வந்து அதில் இயக்குனராக இருந்திருக்காரு. இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காரு. எங்கே தூங்குதா உங்களுடைய அமலாக்கத்துறை? இல்லை நீங்களே தூங்குறீங்களா? என்னமோ மக்கள்கிட்ட திருப்பி, எங்கே மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்தீங்க? இதில் வந்து சுவிஸ் பேங்க்கில் பணத்தை எல்லாம் எடுத்து இவ்வளோ பேருக்கு 15 லட்சம் ஒரு ஆளுக்கு வரும் கொடுக்குற அளவுக்குன்னு சொன்னீங்கல்ல 2014. பணம் எங்களுக்கு தேவையில்லை. எந்த இந்தியனும் உங்கள் பணத்தை எதிர்பார்த்து இல்லை. அரசியல்வாதிகள் யாரையும் எந்த இந்தியர்களும் நம்ப தயாராக இல்லை. ஆனால் பணத்தை கொடுக்கல. நீங்கள் அறிவு போட்டோன்னா பணத்தெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போனால அரசியல்வாதி. எந்தெந்த அரசியல்வாதி எவ்வளோ பணம் வச்சுருந்தான், எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கிற ஒரு உண்மையை இந்த நாட்டுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே. அப்புறம் நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னீங்கன்னா, ஊழலை செய்யாமல் இருப்பது மட்டும் முக்கியமல்ல, ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதும் ஒரு ஊழல் தான். அந்த ஊழலை செய்து கொண்டிருப்பவர் மோடியும் பாஜகவும். அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் மோடி நாட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, டெல்லிக்கு மட்டும் ஒரு சட்டம் கொண்டு வராதிங்க. நாட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. மந்திரி பூரா ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். மணலில் கொள்ளை அடிக்கிறான், மழையை உடைக்கிறான், கள்ளச்சாராயம் கரை உரண்டு ஓடுது. ஒவ்வொரு மந்திரிக்கிட்டையும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குது. அதை மீட்கிறதுக்கு வழி பாருங்க. பிரதமர் எங்கேயோ போயிட்டார் டெல்லிக்கு. 100 கோடியாக மீட்டு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. முதல்ல இந்த திருட்டு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுங்கள். அப்படி இல்லைன்னா ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்கள் யாருக்கும் யோகியது இல்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது மதுரையில் ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சர்க்குலர் போட்டிருக்காங்க, அறிக்கை. யார் அங்கே அந்த கோயிலில் ஒரு அவர் இருப்பார்ல, அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர், அவர் போட்டிருக்கார். கோயிலில் யாரும் தட்டில் பணம் போடக்கூடாதான், எல்லாம் உண்டியலில் தான் போடணுமா, அப்படி ஒரு அறிக்கையை போட்டிருக்கார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா அரசாங்கத்தில் உண்டியலில் போடுறாரா இல்லை இதில் போடுறாரா? சேகர் பாபு அரசாங்க நிலத்தை பூரா, கோயில் நிலங்களை பூரா குத்தகைக்கு விட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்து பணத்தெல்லாம் உண்டியலில் போடுறாரா அவர் பாக்கெட்டில் போடுறாரா?
இல்லை உங்கள் ஸ்டாலினு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சினிமா இது கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போய் கோயில்களை கும்பிட்றாங்களே. கோயில்களில் இருந்து கொள்ளையடிக்கப்படும் பணத்தை சேகர்பாபு உங்களுக்கு பங்காக கொடுக்குறாரு, ஸ்டாலின் குடும்பத்துக்கும். அந்த பணத்தை உண்டியலில் போடுறீங்களா இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்களா? இவர்களுக்கு ஒரு நியாயம். அங்கே பிராமணன் பாவம் கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன் வர்றவங்க கோயிலில் தனியாக போடுவாங்க, தட்டில் தனியாக போடுவாங்க. அது அவங்க இஷ்டம். அவன் நேர் வழியில் சம்பாதிக்கிறான். அவன் கடவுளுக்கு சேவை செய்கிறான்ங்கிறத பாராட்டி வர்றவங்க அவங்க தட்டில் போடுறாங்க. ஆயிரக்கணக்கான வருடங்கள் இது இருக்கக்கூடிய நடைமுறை. நீங்கள் மட்டும் போய் சுவிஸ் பேங்கில் போடுவீங்க, அவன் மட்டும் அவனுக்கு வரக்கூடாதான், அதை மட்டும் போய் உண்டியலில் போடுவீங்களா? இழிச்ச வயனாங்க இருக்கிறவங்க. உங்களை மாதிரி நாசிகர்கள் கோயில் பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லை. இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் உங்களை மாதிரி நாசிகர்கள் போய் கோயில் சொத்துக்களை நிர்வகித்து கொண்டிருப்பது இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம். இதில் சர்க்குலரை வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிறாங்க. போட்ட ஒரு 2வது நாளே சர்க்குலரை வாபஸ் வாங்கிறான்ட்டாங்க. ஏன்னா நம்ம கதை வெளியில் வந்துடும். மண்ணழுறது, நம்ம கொள்ளையடிக்கிறது, மந்திரி கொள்ளையடிக்கிறது, எல்லாத்தையும் உண்டியில் போட சொல்லுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு. ஏன்னா சிக்கந்தர் மலை அது இப்போ தான் இதாச்சு. சிக்கந்தர் மலை பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, சிக்கந்தர் மலை இதில் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி மதுரையில் வெங்கடேசன் அவர் ஒரு புக்கை எழுதியிருக்காரு, காவல் கோட்டம். அதுக்கு சாகித்யா அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு, விருது கிடைச்சிருக்கு அந்த புஸ்தகத்துக்கு, காவல் கோட்டம். அந்த காவல் கோட்டத்தில் மதுரையை பற்றி பேசுகிறவர் சிக்கந்தரை பற்றி பேசுகிறார். அப்போ சிக்கந்தர் கொடுங்கோலன் நிறைய அக்கிரமம் பண்ணா, அநியாயம் பண்ணா. குமார கம்பனன் அப்படிங்கிற மன்னர் தான் சிக்கந்தரை கொண்டு மலை உச்சியில் வச்சு கொன்னா அப்படின்னு சொல்லி குமார கம்பனன் சிக்கந்தரை கொன்னா. சிக்கந்தர் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே கொதிச்சு அதுக்காகத்தான் கொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்தது 1371. இந்த சிக்கந்தர் தர்கா வந்தது அதுக்கெல்லாம் பின்னாடி. அது சிக்கந்தரோட பாடியே இல்லை. இப்படிலாம் காவல் கோட்டம் புத்தகத்தில் திமுகவின் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி வெங்கடேசன் எழுதியிருக்காரு. ஆனால் அதையும் பெருசாக்கி அவன் முஸ்லீம் லீக் உங்களை கூட்டிகிட்டு வந்து மத நல்லிணக்கத்தை கிடக்கிறது. யார் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த சிக்கந்தர் இதை பற்றி? யார் கவலைப்பட்டு? சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறதே தப்பு. அது திருப்பரங்குன்ற மலை தான். இடையில போய் சொல்லிக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது சிக்கந்தர் மலைன்னு இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இங்கே இப்போ சிக்கந்தர் இதுன்னு கொண்டாடுறேன்ட்டு அங்கே போய் ஆட்டை வெட்டுவேன், இங்கே கோழியை வெட்டுவேன்ட்டு ஒரு சமூக விரோதி ஒரு எம்பி நவாஸ் கனிங்கிறாள் அங்கே போய் இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கினார். இப்போ அதுதான் இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கும்போது இப்போ இந்த சர்க்குலரை போட்டுக்கிட்டு உண்டியல் கதையை கிளப்புறாங்க. உண்டியல் கதையை கிளப்புனீங்கன்னா கொள்ளையடிக்கிறவங்க அத்தனை பேர் பணத்தையும் கொண்டாந்து உண்டியலில் போடுங்க. ஸ்டாலின் உள்பட உங்கள் கட்சிக்கார மந்திரி உள்பட சேகர்பாபு உள்பட எல்லோரும் உண்டியலில் போடுங்க. பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள். உழைத்து சம்பாதிக்கும் பிராமணன் தட்டில் விழுந்தது அவனுடைய சொந்த பணம். யார்ட்டையும் உங்களை மாதிரி கை நீட்டி லஞ்சம் வாங்கின பணம் இல்லை, குறுக்கு வழியில் வந்த பணம் இல்லை, நாட்டை கொள்ளையடித்த பணம் அல்ல, இயற்கை வளங்களை விற்று இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சம்பாதித்த பணம் அல்ல. அவன் வயிற்றை கழுவுவான். எவ்வளோ வந்துடும் உண்டியல்ல ஒரு நாளைக்கு? 100 ரூபா வருமா? அதில் எவ்வளோ பெரிய ஆளாக முடியும்? அவனால் வீடு கட்ட முடியுமா? இல்லை பொண்ணுக்கு 100 ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? நாட்டையே கொள்ளையடிக்கும் உங்கள் ஆட்சியில் உண்டியல் இதில் தட்டில் அர்ச்சனை தட்டில் விழுகக்கூடிய பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்கள் எல்லாம் நாசிகர்கள் கூட்டம். ஒழுங்காக வாழை சுருட்டிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமெல்லாம். கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு தூக்கி அடிக்க போகிறீங்க. இறை சக்தி உங்களை சும்மா விடாது. அதனால் உண்டியல் சர்க்குலரை திருப்பி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தமிழ்நாடு சந்தி சிரித்து போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, அதாவது நாசிகர்களான திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். அடுத்த கருத்து, திருமாவளவன் அவர் பேசாமல் இருக்க முடியாதுல்ல, ஏதாச்சும் பேசிடுவார். ஈவேரருடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு அரணா. ஈவேரருடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு அரணா. அதை காப்பாற்றுவது திமுகவுடன் கடமை மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியின் கடமைங்கிறார் கருத்து. அவர் சொன்ன கருத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அரண். அதை நாங்களும் காப்பாற்றுவோம், அவரும் காப்பாற்றுங்க. அப்போ அம்மாட்ட உறவு வச்சா தப்பு இல்லைன்னாரு. உங்கள் தொண்டர்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கொள்கையை அந்த அவருடைய அந்த இதை அவருடைய கருத்தை நடைமுறைப்படுத்துங்க. நாங்கள் வேணாம்னு சொல்லி நடைமுறைப்படுத்துங்க. 73 வயசில் கல்யாணம் பண்ணாருல பண்ணுங்க.
உங்கள் கட்சியில் 60 வயசு 65 வயசு தாண்டினவங்கெல்லாம் இருக்கீங்க, போய் யாரையாச்சும் பண்ணிக்கங்க கல்யாணத்தை, கருத்தை காப்பாற்றுங்க, அவருடைய கருத்தை. சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லாம் போய் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றுங்க, அவர் சொன்ன கருத்து தானே. பட்டியலினத்து மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு எதிரிகள்னு சொன்னார்ல, இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலினத்து மக்கள் எல்லாம் நாட்டுக்கு எதிரின்னு சொன்னார்ல, அதை காப்பாற்றுங்க. இஸ்லாமியர்கள்ட்டெல்லாம் போய் மூஞ்சியை காமிச்சு ஓட்டு கேட்காதீங்க, கிறிஸ்தவர்கள்ட்டெல்லாம் போய் ஓட்டு கேட்காதீங்க. காரி துப்புங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்தால். என்னையா எங்களை நாட்டின் எதிரிகளுங்கிறான், ஈவேரா பேரை சொல்லிட்டு எங்கிட்ட ஓட்டு கேட்க வரீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. அதனால் காப்பாற்றுங்க, உங்களுக்கு மட்டும் காப்பாற்றிக்கங்க, மற்றவர்களிடம் வராதிங்க அப்படிங்கிற கருத்தை திருமாவளவனுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது கருப்பு சட்டை கதை. அது ஒரு கதை. என்னென்னு கேட்டால், திருச்சி அன்பில் மகேஷ் ஒரு கூட்டத்துக்கு போகிறார், பள்ளி சம்பந்தமான கூட்டம். அதில் இஸ்லாமிய மாணவிகள்லாம் பர்தா போட்டு, கருப்பு பர்தா போட்டு உட்காந்துருக்காங்க. அதை பெருமையாக சொல்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கருப்பு பர்தா அணிஞ்சிட்டு இங்கே உட்காந்துருக்கிறத பார்க்கும் பொழுது, எங்கே பார்த்தாலும் கருப்பு சட்டையில் தந்தை பெரியார் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு உணர்வை தான் எனக்கு இங்கே தந்து கொண்டிருக்கின்றது. அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோவை பார்க்கும்போது கருப்பு பர்தாவில் பெண்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஈவேரா ஞாபகம் வருகிறது, எங்களுடைய கருப்பு சட்டையின் கலர் அதுங்கிறது. பாவம், அந்த பெண்கள் கருப்பு பர்தா போட்டதை ஈவேராவோட கருப்பு சட்டையா, ஈவேரா அந்த கூட்டமெல்லாம் எங்களுடைய கருப்பு சட்டை ஞாபகம் வருது, ஈவேராவோடது ஞாபகம் வருது. எதுக்கு இது சொல்கிறேன், இல்லை கதை சொல்லணும். அதுக்கு தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பர்தாவை போடுறது ஆயிரக்கணக்கான வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் 1940 வந்தது, ஈவேரா கூட்டம். அப்போ அதிலிருந்து தான் கருப்பு சட்டை இந்த கூட்டம் போட்டது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்கள் போட்ட கருப்பு பர்தாவை இவங்க ஈவேரா ஞாபகத்துக்கு வரணும், இவங்க கருப்பு சட்டை போட்டது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ ஏங்க இஸ்லாமிய பெண்கள் ஏன் கருப்பு பர்தா போட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மகேஷுக்கு பதில் சொல்லணும்ல, அவருக்கு சரித்திரம் தெரியல, பதில் சொல்லணும். என்னென்னா, இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பர்தா போட்டதுக்கு காரணம், இஸ்லாமிய வழக்கப்படி பெண்கள் முகத்தையே காட்டக்கூடாது, அதுக்காகத்தான் பர்தா போட்டாங்க. அது ஏன் வேறு கலரில் போடலாமல், ப்ளூ கலரில் போடலாமல், ஒயிட் கலரில் போடலாமல், கருப்பு ஏன் கருப்பில் போட்டாங்கங்கிறதுக்கு ஒரு சரித்திர சான்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற கலரில் நீங்கள் எதை போட்டாலும் அது உடலை வெளியில் காட்டும். ஆனால் கருப்பு பர்தான்னா, கருப்பு போட்டிங்கன்னா உடலை வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டாது, உடலை வந்து வெளியில் காட்டாது. கருப்பு அவ்வளவு இதாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். தங்கள் உடலை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய பெண்களுக்கு கருப்பு நிறத்தில் கொடுத்தான். கருப்பு கலரோட மகிமை. இந்த கூட்டம் என்ன சொல்லுது, நாங்களும் கருப்பு போட்டோன்னா அவங்க போட்ட கருப்பு வேறு, இந்த கூட்டம் ஏன் போட்டுச்சுங்கிறதுக்கு நான் கதை சொல்கிறேன். ஈவேரா குளிக்கவே மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். கருப்பு சட்டையை போட்டால் 6 மாதம் 1 வருஷத்துக்கு துவைக்கவே மாட்டார், ஏன்னா அழுகு தெரியாது. அதுக்கு தான் அந்த கூட்டம் போட்டான். ஈவேரா வந்துக்கிட்டு கருப்பு போட்டது துவைக்கிறதே இல்லை, ஒரு 2 வருஷம் ஒரே சட்டை, 2 கருப்பு சட்டையை வச்சுக்கிட்டு துவைக்கிறதே, சோப்பு மிச்சம், தண்ணி மிச்சம் போட்டாங்க. இந்த திமுககாரன்லாம் அதை ஃபாலோ பண்ணி ஏன் போட்டான்னா, அந்த காலத்தில் திமுககாரனுக்கு அவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், கருப்பு சட்டைக்காரம்மா. 2வது வந்து வேலை கொடுக்க மாட்டான், எவனும் எந்த உதவியும் பண்ண மாட்டான். அப்போ திமுககாரன்லாம் சாப்பாடுக்கே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தான். எல்லோரும் தான், கருணாநிதி, அண்ணா, அது எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஆரம்பத்தில் சாப்பாடுக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணால், சாப்பாடு இன்றைக்கி இருக்காது, இதில் எங்கே துணியை துவைக்கிறது, இதுக்கு வசதியாக என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு கருப்பு சட்டையை போட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு துணி துவைக்காமல் ஒரே சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கலாம். காரணம் 2வது சட்டை இல்லாத பிச்சைக்காரங்க அப்போ. அதனால் இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் கடையில் போனீங்கன்னா எல்லா கலரையும் விட கருப்பு துணி தான் சீப், ஏன்னா எவனுமே வாங்க மாட்டான். தன்மானம் உள்ளவங்க சுயமரியாதை எவனுமே வாங்க மாட்டான், இவங்க தான் சுயமரியாதை குழுன்னு கருப்பு கலரில் போய் எடுப்பாங்க. அப்போ மற்ற இதெல்லாம் மீட்டர் 50 ரூபான்னா கருப்பு சட்டையை மட்டும் மீட்டர் 10 ரூபா, எவனும் வாங்க மாட்டான். அதனால் இந்த கூட்டம் மிச்சம் பிடிக்கலாம்னு சொல்லி கருப்பில் எடுத்து சட்டை போட்டான். வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, போட்டான். என்ன போட்டான், துவைக்கவே தேவையில்லை. இதுக்கு தான் அந்த கருப்பு சட்டைக்காரன் போகிறான், கருப்பு சட்டை போட்டான். ஆனால் அந்த கருப்பு சட்டைக்காரெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டான், 50,000 ரூபாய்க்கு டிஷர்ட்டு போகிறான், விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் இதில்
சுவிஸ் பேங்க்கில் எல்லாம் பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பு சட்டைக்காரன். அதனால் இப்போ எவனாச்சும் கருப்பு சட்டை போடுறேன்னா பாருங்கள், இப்போ எல்லாம் ஒயிட் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வேஷ்டி கருப்பு நிற பார்டரு, சில்கில் போடுறான். ஏன்னா கொள்ளையடிச்சு ஊர் பணத்தை கொள்ளையடிச்சிட்டதுனால கருப்பு சட்டை இவங்களே மறந்துட்டாங்க. இப்போ எவனும் கருப்பு சட்டை போடுறது இல்லை. அது கருப்பு சட்டையை போட்டதுக்கு காரணமே துவைக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தால் பரதேசிங்க. இப்போ வந்துக்கிட்ட பணம் வந்துட்டதுனால மற்றதை போடுறான். இதுதான் கருப்பு சட்டையின் ரகசியம், கருப்பு பரதாவின் ரகசியம். அன்பில் மகேஷ் தயவுசெய்து இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இன்னுமே இந்த பாயிண்ட்டை வெளியில் பேசாதீங்க, கேவலம், உங்களுக்கு தான் கேவலம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது இன்னொரு கூத்து. சர்வீஸ் கமிஷன், சர்வீஸ் கமிஷனில் பரீட்சை வைக்கிறாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் பரீட்சை வைக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இவ்வளவு நாளாக அப்பா புராணம் தான் பாடிக்கிட்டு இருந்தார் ஸ்டாலின். எதெடுத்தாலும் அவங்க அப்பா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு, கக்கூசிலும் இருப்பார், லைப்ரரியிலும் இருப்பார், பஸ் ஸ்டாண்டிலும் இருப்பார். அது மாதிரி அவங்க அப்பா வச்சுக்கிட்டு இருந்தார். அப்பா புராணம் பாடி முடித்தாச்சு, பில்டிங் எல்லாம் கட்டியாச்சு, கக்கூசு எல்லாம் நிறையா கட்டியாச்சு, சிலைகள்லாம் கட்டியாச்சு. இனி இப்போ இது பாடுறதுக்கு, சுய புராணம் பாடுறதுக்கு வழி இல்லை. அதனால் அப்பா புராணம் பாடுறதுக்கு வழி இல்லை. அதனால் இப்போ சுய புராணம் பாட ஆரம்பிச்சிட்டார். செகண்ட் குரூப்பு சர்வீஸ் கமிஷனில் கேள்வி. ஸ்டாலினை தாயுமானவர் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. 4 சாய்ஸில் முதல்வரின் மக்கள் நலமா திட்டமா, திராவிட இதில் ஏதோ ஒரு திட்டமா, அப்புறம் காலை சுற்றுண்டி சத்துணவில் போடுறாங்களா அந்த திட்டமா அப்படின்னு 4 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாலினுக்கு தாயுமானவராங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா தாயுமானவர்னு? கொஞ்சம் இப்போ நேற்று சொல்கிறாரு செந்தில் பாலாஜி, ஸ்டாலினை மாணவிகள் எல்லாம் அப்பான்னு தான் அழைக்கிறாங்களாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து மாணவ செல்வங்கள் அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தான் என்பதை இன்று மாணவ செல்வங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்பா பட்டம், சர்வீஸ் கமிஷனில் போனால் அம்மா பட்டம், தாய்மானவரான் இவருக்கு பேர். யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய்மானவர்னு? ஆக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மாணவர்களுக்கே பதில் தெரியாதுன்ட்டு 4வது என்ன சொல்கிறாங்க, விடை தெரியவில்லைன்னு போட்டாங்க. எழுதுனதில் 195% மாணவர்கள் விடை தெரியவில்லை தான் அடித்தான். ஏன்னா தாய்மானவர்கிற பட்டம் இருக்கிறதே தெரியாது. இப்படி ஒரு கேள்வி கூத்து சர்வீஸ் கமிஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு தான் ஈவேரா பாடத்தையும் கருணாநிதி பாடத்தையும் போட்டு கூத்தடிச்சாங்க. இப்போ ஸ்டாலின் இதை வந்துக்கிட்டு சர்வீஸ் கமிஷன்லேயே வச்சு கூத்தடிக்கிறாங்க. யாருக்கும் பதில் தெரியலை, எனக்கும் தெரியலை, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தாய்மானவருங்கிற பட்டம் எப்போ வந்ததுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை மக்கள் கொடுத்த பட்டம் விக்கு தாத்தான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலினுக்கு எல்லா மக்களும் கூப்பிடுறது விக்கு தாத்தா அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. அதனால் இனி அடுத்த இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டாலினுக்கு விக் தாத்தா என்ற பெயர் வந்ததன் காரணம் என்னன்னு 4 இது போடுங்க. அதுவும் காலை உணவு திட்டம் கொடுத்தாங்களாம் தாய்மானவர். எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை, காமராஜர் மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொடுத்தாரு. அவங்களெல்லாம் தாய்மானவர் இல்லையா? காலையில் 2 இட்லி போடுறவர் தாய்மானவர்னா என்னத்தை இது பண்ணுறது? கோமாளிகளின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கோமாளிகள் ஆட்சியோடு நிறுத்திக்கணும். ஸ்கூலுக்கு போனீங்க, இப்போ கல்லூரிக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ மறுபடியும் சர்வீஸ் கமிஷனுக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்க. கேலி கூத்து அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது தீண்டாமையை எதிர்க்கும் ஸ்டாலின் அலுவலகத்திலேயே தீண்டாமையை எப்படி வேலை செய்கிறதுன்னு பாருங்கள். ஸ்டாலினை போக்குறதுக்கு இவர் போயிருக்காரு திருமாவளவன், ஸ்டாலினுடைய உதயநிதியும் உள்ளே போயிருக்காரு. திருமாவளவனுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை தாண்டி தள்ளி உட்காந்துருக்காரு உதயநிதி. இந்த படத்தை பாருங்கள். தீண்டாமை எங்கே வேலை செய்யுது பாருங்கள். திருமாவளவனுக்கே இந்த கதியா? ஏன் பக்கத்தில் உட்கார்ந்தா என்ன? திருமாவளவனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் தான் உட்காரும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு போய் சேர் போட்டு தான் எல்லாரையும் உட்கார வைப்பாங்க, ஆனால் என்னை பக்கத்திலே உட்கார வச்சாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார் ஒரு வீடியோவில். பொதுவாக அவங்க உட்காரும்போது ஒரு சேர் இடைவெளி விட்டு தான் இன்னொரு சேர் போடுவாங்க, அந்த பக்கத்துலையும் சரி இந்த பக்கத்துலையும் சரி. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நெருக்கமாக நாற்காலி போட்டு உட்கார வச்ச நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். ஆனால் திமுகவில் 50 கோடி கொடுக்குறான். அவன் கொடுக்கக்கூடிய இது பார்த்தீங்களா? இது தீண்டாமை இல்லையா? படத்தை பார்த்தீங்களா? இது தீண்டாமை இல்லையா? இதற்கு முன்னாடி இதே மாதிரி ராசா தன்னுடைய பக்கத்தில் உட்காரும்போது ஸ்டாலின் எதிர்ச்சிட்டு போக சொல்லி உதயநிதி உட்கார வச்சார், அது தீண்டாமை இல்லையா? ஆனால் பேசுவாங்க, எங்கள் ஈவேரா வழி வந்திருக்கோம்,
நாங்கள் தீண்டாமை ஒழிப்போம்னு. வெக்கக்கேடான திராவிட மாடல் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது பிரசாந்த் கிஷோர் வந்து இன்றைக்கி விஜயை சந்திச்சிட்டாராம், 2 மணி நேரம் பேசியிருக்காராம். பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, ஒரு முட்டாளாகிறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே தெரியாதவருக்கு. ஆனால் என்னென்னா மடியில் பூனையை கட்டிட்டு வழியில் சவுனம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க கிராமத்தில். மடியில் பூனையை கட்டிக்கிட்டு வழியில் சவுனம் பார்க்க போனான் ஒருத்தன். பார்க்கும்போது சவுனம் நல்லா இருந்ததான், ஆனால் மடியிலேருந்து பூனை கீழே விழுந்து குறுக்க போயிடுச்சான். அப்போ சவுனம் என்ன ஆகுறது, மடியில் பூனையவே வச்சுருந்தீங்கன்னா சவுனம் பார்க்க முடியாது, எந்த நேரத்திலும் பூனை உங்களை கவுத்துரும். அது மாதிரி பிரசாந்த் கிஷோரை நம்ம லாட்ரி ஃப்ராடு ஆதவ அர்ஜுனை கூட கூட்டி வச்சுக்கிட்டு பார்த்துருக்காரு. அது பூனை ஸ்லீப்பர் செல்லு, டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லு. இவருக்கு திருமாவளவன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கட்சியிலேருந்து வளர்க்குற மாதிரி விளக்கி விஜய்கிட்ட சேர்ந்துட்டு எனக்கு அப்பப்போ நியூஸ் கொடுங்கன்னு அனுப்பின ஸ்லீப்பர் செல்லு. அப்போ அந்த ஸ்லீப்பர் செல்லை வச்சுக்கிட்டு இவரை பார்த்துருக்காரு. அவன் க்ளீனாக ஏமாற்றிட்டான். முதல்வர் மக்கள் நலமாத்திட்டம்னு ஸ்டாலினை ஏமாற்றினான். ஸ்டாலினுக்கு மக்கள் நலத்திட்டம், திண்ணை பேச்சு திட்டம் இப்படி ஏமாற்றினான். இப்போ என்ன கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் இவர்கிட்ட வீட்டுக்கும் ஒரு ஓட்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டான். 300 கோடி காரி ஏமாந்துடுவார் விஜய். வீட்டுக்கும் ஒரு ஓட்டான், வீட்டுக்கும் ஒரு ஆள் விஜய் போட வைப்பாங்க. வீட்டுக்கு எப்படியும் ஒரு ஓட்டு வந்து திமுகவுக்கே இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து அதிமுகவுக்கும் இருக்குது. அதிமுக தலைவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா, எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, வயசாகிடுச்சு, இன்னுமே எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் பேசுனது இது. பெரிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பலை, அதனால் இனி அது எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு பிரயோஜனம் இல்லை. நான் நடந்த உண்மையை சொல்கிறேன். அதிமுகவுக்கு எப்படின்னு, எம்ஜிஆர் ரசிகனாக இருந்த ஒவ்வொருத்தனும் தன் பிள்ளைகளை அதிமுகவில் சேர்த்துட்டு தான் சேர்த்துருக்கான். 38 வயசு 40 வயசு இருக்கிற பல பேர் இன்றைக்கி அதிமுகவில் சேர்ந்துருக்கான்னா தன்னுடைய தந்தை எம்ஜிஆரின் பக்தருங்கிற பாசத்தில் தான் அவ்வளோ பேர் சேர்ந்துருக்கான். என்கிட்ட பேசுகிறவங்க சின்ன வயசு ஆளுங்கிட்டலாம் கேட்குறதுண்ணா, என்ன சின்ன எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் பறந்துருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, எங்கள் அப்பா எம்ஜிஆர் பக்தர், எங்கள் அப்பா எங்களையும் மாற்றி விட்டார் அப்படின்னு. அதனால் வீட்டுக்கு ஒரு ஓட்டு திமுகவுக்கு இருந்தால் ஒரு ஓட்டு அதிமுகவுக்கு இருக்குது, 2 ஓட்டு இருக்கும் அதிமுகவுக்கு. இந்த திமுககாரன் ரூபாயை கொடுத்து வாங்குறான், அவனுக்கு அந்தளவு இல்லை. ஆக ஒரு ஓட்டு 2 ஓட்டு திராவிட கட்சிகளையே போயிடுது. இன்னும் உங்களுக்கு போய் விட்டு திமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஓட்டுன்னா நடக்கிற காரியமா? உங்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேராக இருக்காங்க. இளைஞர்களில் பாதி பேர் அஜித்துக்கு ரசிகர்களாக இருக்காங்க, மீதி பேர் இப்போ தனுஷ் இப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குன்னு இருந்த ரசிகர்கள் மிக குறைவு. அவருக்கு ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, கமலஹாசனுக்கு இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு தேருமா? பிரசாந்த் கிஷோர் ஏமாத்துறதுக்காக 300 கோடி பறிக்கிறதுக்காக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உருப்படணும்னா பிரசாந்த் கிஷோரை துரத்துங்க, இந்த லாட்ரி ஃப்ராடு ஆதவ அர்ஜுனை முதல்ல துரத்துங்க. அவருக்கு தான் உங்களுக்கு இது ஸ்லீப்பர் செல்லு. நீங்கள் என்னென்ன திட்டம் போடுறீங்கன்னு இன்றைக்கி என்ன சந்திரகிஷோர்கிட்ட பேசுனீங்க, பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசுனீங்கிறது இந்நேரம் ஸ்டாலினுக்கு சொல்லியிருப்பார். லாட்ரி ஃப்ராடு ஆதவ அர்ஜுன் இந்நேரம் உதவிகளுக்கு சொல்லி திருமாவளவனுக்கு சொல்லி திருமாவளவன் வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருப்பார். அதனால் விஜய்க்கு எங்களுடைய அறிவுரை, ஸ்லீப்பர் செல்லை கிட்டக்க விடாதீங்க. எடுக்கிற முடிவை ஸ்லீப்பர் செல்லுக்கு தெரியாமல் எடுங்க. இந்த பிரசாந்த் கிஷோர்கிட்ட 200 கோடி 300 கோடின்னு ஏமாந்துடாதீங்க. எலெக்ஷனுக்கு உங்களுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும், அதை இப்போவே உங்களோட காலி பண்ணணுங்கிறது தான் ஸ்டாலின் திட்டம். அதற்காக அவர்கள் போடும் நாடகம் தான் இது அப்படிங்கிறத இவருக்கு விஜய்க்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். கேட்டால் கேளுங்க, இல்லை அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து எல்லாத்தையும் இழப்பதாக இருந்தால் அது உங்கள் தலைவிதி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.